ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஹீரோயின், அதாவது சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக 2 சீரியல்ஸ் வந்து கொடுத்த ஹீரோயின் மறுபடியும் புது சீரியல். ஆனால் இந்த டைம் சன் டிவி இல்லைங்க, வேறு ஒரு சேனலில் வராங்க. எஸ், நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே அப்டேட் கொடுத்துருந்தேன். ஜோவிதா இவங்க வந்து லிவிங்ஸ்டன் சாரோட மகள் அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து சன் டிவியில் அருவி அப்படிங்கிற சூப்பர் ஹிட் சீரியல் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீரியலும் பண்ணியிருக்காங்க. இந்த சன் டிவி சீரியல் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி தான் இதோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவங்களோட நியூ ப்ராஜெக்டோட ஷூட்டிங். அதை பற்றி அவங்களே அப்டேட்டும் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நானுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பற்றி அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த பூஜை அப்போ எடுத்த ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணி ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ஒன் டூ நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லி ஜீ தமிழையும் டேக் பண்ணியிருக்காங்க. மௌனம் பேசியதே அப்படின்னு சொல்லி இந்த சீரியலோட டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு டைட்டில் தான். ஆல்ரெடி மூவி வந்து இந்த டைட்டிலில் இருக்குது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். மௌனம் பேசியதே அப்படிங்கிற அந்த டைட்டில் வச்சு பார்க்கும்போது இந்த டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் ரிலேட்டட் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மகிழ் மீடியா இவங்க தான் இந்த சீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றின ஒரு அப்டேட்டும் வந்து அதுலேயே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக ஜோவிதா நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பரான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. மௌனம் பேசியதே அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த ஸ்டோரியை ரிலேட்டடான ஒரு டைட்டிலாக தான் இருக்கும். இந்த சீரியலோட ஹீரோ யார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி யாராக இருப்பாங்க, உங்களோட கெஸ் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.